ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை கொண்டு வந்து அந்த சுடரோட முகத்தில் கரியை பூசணும், அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தணும். இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கா, அவளுக்கும் சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இருந்துக்கிட்டு சரியான வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. ஆனால் இந்த சுடர் இருந்துக்கிட்டு யார்கிட்டையும் அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகு அப்படின்ட்டு ஒரு ஆள் கிட்ட. யார் அந்த ரகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வேலை செஞ்சிட்ருக்கவன். அவன் தான் இந்த ராஜேஸ்வரிக்கு விஜய்க்கு எதிரான ஆதாரம், விஜய்க்கு எதிரான ஃபைல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த ராஜேஸ்வரி கிட்ட கொடுத்து இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக இருக்கான். இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு அந்த சுடர் இருக்காளே அவளுடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை வச்சு ரகுன்றவன் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது இந்த ரகு தான் இந்த கூட்டத்தோட தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த கதிரேசன் பணத்தை தொலைச்சார் இல்லையா, அதுவும் அவங்க தான். அதை திருடிட்டு போனதும் அவங்க தான். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுடர் தான். இந்த சுடர் தான் அப்படின்றத எப்படி ஒன்று நல்லபடியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. உனக்கு கல்யாணமாக கேட்குது, வாடி வா, உனக்கு கரு மாதிரியே நடத்தி வைக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் நீயும் இந்த வீட்டில் உட்காந்து தண்டை சோறு சாப்பிட்ருப்ப, வா உன்னை கூப்பிட்டு போய் எப்படியாச்சும் மாமியார் வீட்டில் நல்ல களி சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கொத்தோடு இழுத்துட்டு போக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே கல்யாணம் நல்ல தட்டப்புடலாம் நடக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் அரை மணி நேரம் விஜய் என் தளத்தில் தாலியை கட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுட்ருக்கா இந்த சுடர். ஆனால் அவளை பிடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. போலீஸுங்க வாசலுக்கு வந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தாலியை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் கொண்டு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்ல, ஐயோ இந்த தாலி வேறு அப்படிக்கா போதே, எப்போ வருமோ தெரியல, என்ன பிரச்சனை நடந்து இந்த கல்யாணம் நிற்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானே பதட்டத்தில் இருக்கேன். ஆனால் இந்த ஐயர் வேறு இதை செய் அதை செய்யணும், ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்ருக்கா இந்த சுடர். அதுக்கப்புறமா மல்லி இருந்துக்கிட்டு ஒரு நக்கலாக சிரிப்பு தான் சிரிக்காங்க. என்னடா அது இவ்வளோ நடக்குது, இவன் மூஞ்சில் ஒரு கலக்கமே இல்லை, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இருடி இரு, உன்னை அழ வைக்கிறேன்னா இல்லையா பாருடி அப்படின்னு சொல்லிட்டு தாலி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் தாலி வரவே இல்லை. அங்கே வந்தது என்னமோ போலீஸ் தான். போலீஸ் கூடவே அந்த ரகுவும் வரான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லா ஒன்றுமே தெரியறதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லா ஒன்றுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவ சுடர் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ரேணுகான்னு நினச்சி நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்களா, இவள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும் வாங்க உனக்கு விலாவரியாக சொல்கிறேன். இவள் உண்மையிலே ரேணுகா இல்லைங்க. இவளோட டிஎன்ஏ டெஸ்ட்டை பாருங்கள். அதுவும் இல்லாமல் இவள் எப்பேற்பட்ட கேக் மாதிரி, இவள் எப்படிப்பட்ட மொல்லை மாதிரி அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு பிளட் டெஸ்ட் சாம்பிள் எடுத்துகிட்டு போனார் இல்லையா, அதுலேருந்தே எனக்கு தெரியும். அந்த ரிப்போர்ட் இன்றைக்கி தான் வந்தது. அதுவும் ஜஸ்ட் நோ 10 மணிக்கு தான், 10:30 கல்யாணத்துக்கு 10 மணிக்கு வந்தது. அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசனுக்கும் பிளட் சாம்பிள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நிஷாவுக்கும் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேணுகாவுக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் அவங்க 2 பேரும் பிளட் சாம்பிள் செட்டே ஆகலை. அதுவும் இல்லாமல் என்ன அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுடர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. எங்களுடைய போலீஸ் ரெக்கார்டில் கிரிமினல் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இவ தான் நிறைய பேரோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கா. நிறைய பேர்கிட்ட பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட்டியை போட்டுட்டு இப்போ நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டுருக்கா. அது எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்ததும் இவளை பிடிக்கிறதுக்கு தனி போலீஸ் போஸ்ட் போட்டு எவ்வளவோ இது கஷ்டப்பட்டு இவளை பிடிக்க நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் இவ எல்லா விஷயத்துலையும் தப்பிச்சுட்டு இருந்தா. ஆனால் மல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலையும் அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இவளை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் சேகரிக்க ஆரம்பித்ததுனால இவ யார் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றத கண்டுபிடிக்க எங்களுக்கு ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவள் எத்தனை பேரை ஏமாத்திருக்கா, எத்தனை பேர் இவளால் ஏமாந்திருப்பாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இந்த வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறோம். நீங்கள் ஏதாச்சும் பேசணும், இவளை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கைது பண்ணி மணவாழ்ந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களோட பாவி கடைசி நேரத்தில் காத்துட்டு இருந்தவங்க திருட்டுக்கிற அல்வா கூட கிடைக்கலையடா அப்படின்ற மாதிரி ஐயோ வடை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு நின்றுருக்கா இந்த சுடர். இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் மல்லி சீரியலுக்கு என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.